ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேபிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி குழந்தைங்களுக்கான சளி இருமல் போக்கக்கூடிய 4 ஹோம் ரெமடியை பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 4 ரெமடியை பற்றி பார்க்கலாம். அதுக்கு நான் துளசி, வெத்தலை, கற்பூரவள்ளி இலை, பேபி ரப் விக்ஸு, அப்புறமா கொஞ்சம் தேன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு ரெமெடி செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் துளசி எடுத்து வச்சுருக்கேன். துளசி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா பச்சை துளசியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கருந்துளசி எடுக்க வேண்டாம். பச்சை துளசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பச்சையாக இருக்கும். அதோட காம்பும் நல்லா பச்சையாக இருக்கும். அதே கருந்துளசி இந்த மாதிரி ஒரு டார்க் கலரில் இருக்கும். அதோட காம்புமே நல்லா வயலட் மாதிரியான கலரில் இருக்கும். கருந்துளசி குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அது ரொம்பவே காட்டாக இருக்கும். இப்போது துளசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு துளசி கொடுக்கறதால அந்த நெஞ்சு சளியெல்லாம் கரைச்சிட்டு வந்துடும். துளசியை நல்லா கழுவுனதுக்கப்புறமா இந்த மாதிரி உள்ளங்கையில் நல்லா கசக்கி அதோட சாறு எடுத்துக்கலாம். இதனால் இருமல், நெஞ்சு சளியெல்லாம் கரையும். இந்த சாரை 6 மாத குழந்தைங்களுக்கு மேலேருந்து தாங்க தரணும். ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்கன்னா ஒரு 3-4 ட்ராப்ஸ் பக்கம் கொடுங்க. 8 மாத குழந்தைங்களுக்கு மேலேன்னா ஒரு 0.5 ml அந்த மாதிரி தரலாம். 10 மாதத்துக்கும் மேலே கொடுக்குறீங்கன்னா 1 ml 2 mlன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். இதை தொடர்ந்து 3 டேஸ்க்கு கொடுத்தா இருமல் நல்லாவே குறைஞ்சிருங்க. அடுத்த ரெமெடி பார்த்திங்கன்னா வெத்தலையில் இந்த பேபி ரப் விக்ஸை நம்ம தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு பேபி ரப் விக்ஸ் இல்லைன்னா விக்ஸ் தேய்க்க வேண்டான்னா நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் சேர்த்திட்டு அதை மைல்டான சூடில் காய்ச்சிட்டு அதை நீங்கள் வெத்தலையில் தேய்ச்சிக்கலாம். இந்த ரெமடியுமே குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளிக்கும் இருமலுக்கும் நல்லா கேட்கும். இப்போது இந்த வெத்தலையை இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கில் காமிச்சு லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸை நீங்கள் டைரெக்டாக கேஸில் பண்ண வேண்டாங்க. அதனால தான் நம்ம விளக்கு எடுத்துருக்கோம். இந்த மாதிரி 2 பக்கமுமே மைல்டாக சூடு பண்ணதுக்கப்புறமா விக்ஸ் தேய்ச்ச பகுதியை குழந்தைங்களோட நெஞ்சு பக்கமாக இல்லை முதுகு பக்கமாக நம்ம வைக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களோட நெஞ்சு இல்லைன்னா முதுகு பகுதியில் நீங்கள் வச்சு விடலாம். அடுத்த ரெமெடி பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலை தான். கற்பூரவள்ளி இலையோட சாறு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதால குழந்தைங்களோட நெஞ்சு சளி, இருமல் எல்லாம் குறையும். ஆனால் கற்பூரவள்ளி இலை துளசியை விடவே ரொம்ப காட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக நம்ம கொடுத்தா போதும். இதே மாதிரி கற்பூரவள்ளி இலையுமே நம்ம அகல் விளக்கில் லைட்டாக வாட்டி சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணுறதால அந்த இலையோட ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சு அது ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆயிரும். அப்படி ஆனால் தான் நமக்கு அதோட சாறு கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி விளக்கில் காட்ட வேண்டாம்னா ஒரு தோசைக்கல்லில் லைட்டாக மிதமான சூடு பண்ணி எடுத்துகிட்டு அதை லைட்டாக கசக்கி விட்டாவே அதோட சாறு கிடச்சிரும். அப்படியும் கூட நீங்கள் தரலாம். இதே மாதிரி அந்த வாட்டின இலையை உள்ளங்கையில் லேசாக கசக்கி விட்டுட்டு இந்த மாதிரி சாறு எடுத்துக்கோங்க. இந்த சாரில் நான் துளசியோட சாறு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் ஒரு 4-5 ட்ராப் சேர்த்திக்கிறேன். அப்புறமா தேன் ஒரு 2-3 ட்ராப் போல் சேர்த்திக்கிறேன். நீங்கள் துளசி சாறு சேர்த்தலைன்னா வெறும் கற்பூரவள்ளி இலையும் தேனும் மட்டுமே கொடுக்கலாம். இந்த ரெமெடி பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 நாளைக்கு கொடுங்க. சளி, இருமல் குறையும். துளசி சாறு ரெமெடியாக தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெமெடியாக தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ஒட்டுக்காக கொடுக்கக்கூடாது. அடுத்து கடைசி ரெமெடி கற்பூரவள்ளி இலையும் பேபி ரப் விக்ஸும் வச்சுட்டு தாங்க. நம்ம வெத்தலையில் பண்ண மாதிரியே இந்த பேபி ரப் விக்ஸை கற்பூரவள்ளி இலையில் தேய்ச்சிட்டு விளக்கில் சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி குழந்தைங்களோட முதுகு பகுதியில், நெஞ்சு பகுதியில் வச்சு விடுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.